செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான இரவு வணக்கம். இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கான விடுமுறைக்கான அறிவிப்பை பார்த்துட்டு தான் நீங்கள் தூங்க போகிறீங்க. என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது, என்னென்ன மாவட்டங்கள் நாளை விடுமுறை விடப் போகிறார்கள் என்பதனை பார்ப்போம். முதல்ல நம்ம சொன்னது போலவே பார்த்திங்கன்னா கனமழையானது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நம்ம சொல்லியிருந்தோம் வடகிழக்கு பருவமழையானது தீவிரமாக கொஞ்சம் கொஞ்சமாக வலுவெடுக்கும். ஏன்னா அப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு புயல் வந்துச்சு. அது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக பார்த்திங்கன்னா தாக்கத்தை ஏற்படுறதுனால இது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த புதிய புயல் உருவாயிருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா தமிழகத்தை நோக்கி அந்தளவிற்கு வரல. ஓகேங்களா, ஆந்திராவும் சற்று பார்த்திங்கன்னா தமிழகத்தை சென்னை நோக்கி தான் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பெருசாக மழையின் தாக்கம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவிற்கு இல்லை. குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும்தான் மழைப்பொழிவு இருக்குது. இது முடிஞ்சு அடுத்து இன்னும் பெரிய சம்பவம் ஒன்று இருக்குது. அடுத்தடுத்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழைக்காலம் என்பது தீவிரமாக இருக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்கள் என்பது கனமழையானது கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா, தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் மழையானது இருக்கும். குறிப்பிட்டு இப்போ எங்கெங்கெல்லாம் மழையின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கனமழையானது இந்த 10 மணிக்கு மேலே தற்பொழுது கூட பார்த்திங்கன்னா மழை பொழிவானது இருக்கும். மேலும் இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதனை தவிர்த்து இன்னும் பார்த்திங்கன்னா அதிகமாக எங்கெங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழை பொழிவானது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு 11 மாவட்டங்கள் இருக்குது. அதில் 11 மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மிக கனமழையானது ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் தான். இதில் குறிப்பிட்டு சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான மழைகள் பெய்துட்ருக்கு. அது இல்லாமல் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பொழிஞ்சிட்ருக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா தற்பொழுதைய வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பரவலாக இந்த மழை பெய்யல. ஓகேங்களா, இப்போ வரக்கூடிய மழை பார்த்திங்கன்னா பெருசாக பெய்யல. இன்னும் அடுத்த சிஸ்டம் ரெயின் என்பது ரெடியாக இருக்குது. ஓகேங்களா, இது முடிஞ்சதுன்னு இன்னொன்று ரெடியாக இருக்குது. அதில் தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா சூறாவளி மழை பெய்ய போகுது. ஏன்னு பார்த்திங்கன்னா அது தமிழகத்தை நோக்கி தான் ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட இது வருடம் நடக்கிறது தான். ஒரு 1-2 புயல் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திசை திரும்பி போயிடும். ஆனால் அடுத்து வர்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரும் அளவில் பார்த்திங்கன்னா மழையை தமிழகத்துக்கு கொடுத்து தான் போகும். எல்லா வருஷமும் தமிழகத்துக்கு மழை வெள்ளத்தை கொடுக்காமல் இந்த மழை போகாது. அதுதான் வடகிழக்கு பருவமழை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டீஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை இருக்குதா, ஸ்டில்னும் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். நான் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் விடுமுறை நாளைக்கு வருவதற்கான சான்சஸ் என்பது அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோ. அப்போ தான் நம்ம போகிற ரெயின் அப்டேட், லீவ் அப்டேட், எல்லா அப்டேட்டும் நீங்கள் ஸ்கூல்ஸ் அப்டேட்லாம் நீங்கள் டக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.